நம்ம வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம். ஆமென். இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாக ஆமென் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வசனத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி இன்னும் சிருஷ்டிக்கப்படவில்லை, சிருஷ்டிக்கப்படுவதற்கு ஆயத்தமான ஒரு நிலைமையில இருக்கிறது. இதுல நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, 3 காரியங்களை பார்க்கிறோம். 1 ஒழுங்கின்மை, 2வது வெறுமை, 3வது இருள். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். தேவன் படைப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தை, இந்த பூமியை அவர் சிருஷ்டித்து விட்டார். இந்த சிருஷ்டிக்குள்ள ஆமென் மனிதன் வாழத்தக்கதாய் இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாக இந்த பூமியானது எப்படி இருக்கிறது அப்படின்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த ஒழுங்கின்மை அப்படின்னா என்ன என்று சொன்னால், ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனால் இன்னும் வடிவம் பெறவில்லை. ஹீப்ரூல இப்படியாக போட்டு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியை ஆண்டவர் படைத்து விட்டார். ஆனால் அது முழுமை அடையாதபடிக்கு அது ஒழுங்கில்லாத ஒரு நிலையில இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு நன்றாக தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து அல்லது ஆமென் பரலோகத்திலிருந்து தூதன் கீழே தள்ளப்பட்ட பொழுது அவன் பூமியில விழுந்த அவன் இந்த பூமியை அவன் ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டான். இந்த பூமியை அவன் ஒழுங்கின்மையாய் மாற்றி விட்டான். அழகா இருந்த இந்த பூமியை அவன் அலங்கோலமாக்கி விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையோட தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், அலங்கோலத்தை அழகாக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. அலங்கோலத்தை அழகாக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை அழகாக்க போகிறார். பிசாசானவன் எதெல்லாம் அலங்கோலமாக்கி வைத்தானோ, ஆமென், அசுத்தாவிகள் எதெல்லாம் அலங்கோலமாக்கி வைத்ததோ, ஆமென், அது எல்லாவற்றையும் தேவன் இன்னைக்கு அதை அழகாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பூமியை உண்டாக்கினார், பூமியை நல்ல அழகாக உண்டாக்கி வைத்திருந்தார். ஆனால் விழுந்து போன இந்த தூதன், விழுந்து போன இந்த சத்துருவானவன் இந்த பூமியை அழகா இருந்ததை அவன் அலங்கோலமாக்கி விட்டான். முதலாவது இந்த பூமியை ஒழுங்கின்மையாய் மாற்றி விட்டான். இன்னும் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், அழகு பெரிய அழகாக இருக்க வேண்டிய இந்த பூமியை, ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்ட இந்த பூமியை அந்த நோக்கத்துக்கு போக விடாமல் அதை அலங்கோலமாக்கி வைத்து விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம அழைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிதானே? சும்மா ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளை வைக்கல. ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தான் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்கு நேராக போக விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பலவீனங்கள் வரும், சில நேரங்களில் வியாதிகள் வரும், சில நேரங்களில் கடன் பிரச்சனைகள் வரும், இல்ல சில நேரங்களில் சில நெருக்கங்கள் வரும். காரணம் என்னவென்று சொன்னால், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்குள்ள போக விடாதபடிக்கு அமைச்சர் நம்மளை தடுத்து வைக்கிற காரியங்கள். அல்லேலூயா. நம்ம அழைக்கப்பட்ட நோக்கத்துக்குள்ள, அழைக்கப்பட்ட அந்த திட்டத்துக்குள்ள, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் மரிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல், ஆமென் ஸ்தோத்திரம், வேதத்துல 2 இடத்துல அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் பிசாசானவன் போராடினதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆமென், இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசானவன் சொல்லுகிறான், ஆமென், இந்த பூமி முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீர் என்னை வணங்கி கொண்டால் இந்த பூமி முழுவதும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த சோதனைக்காரன் இயேசு கிட்ட பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இயேசு வந்ததே மரிப்பதற்காக தான் வந்தார். ஆனால் இவன் சொல்லுகிறான், நீ மரிக்க வேண்டாம்,
எல்லாம் என் பாதத்தில் விழுந்து என்னை வணங்கி கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் இயேசுவோடு பேசுகிறான். இயேசு அந்த இடத்தில் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அந்த சாத்தான் கொஞ்ச நாள் அவரை விட்டு விலகி போனான். அல்லேலூயா. இரண்டாவது பேதுருவை வைத்து இயேசுக்கு விரோதமாய் எழும்பினதை நாம் பார்க்க முடியும். இயேசு சொல்லுகிறார், நான் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்ன பொழுது அங்கே பேதுரு சொல்றான், நீர் மரிக்க கூடாது, நீர் இந்த பாடுகளை அனுபவிக்க கூடாது என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், பின்னாலே போ சாத்தானே. பாருங்க, இயேசுவுடைய நோக்கத்துக்கு அவர் எதற்காக பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற விடாமல் பிசாசானவன் கூடவே இருக்கிற பேதுருவை பயன்படுத்துகிறார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்கு நேராக போக விடாமல் அவன் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தான் அவர் ஜலத்தின் மேல் அசைவாட தொடங்கினார். இந்த பூமியை என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆவியானவர் வந்து அந்த ஜலத்தின் மேல் அசைவாடினது போல இன்னைக்கும் இந்த பகல் வேளையில அவர் இந்த சபைக்குள்ள அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் அவர் இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அசைவாடி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்திருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள் நோக்கத்தை தடுத்து வைத்திருக்கலாம், வியாதிகள் தடுத்து வைத்திருக்கலாம், பலவீனங்கள் தடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அலங்கோலமானது அழகாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நோக்கத்தை மனுஷன் தடுத்து வைக்க முடியாது. தேவன் நோக்கத்தை சத்துரு தடுத்து வைக்க முடியாது. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். இன்னைக்கும் இந்த சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த சபையை எந்த நோக்கத்துக்காக தேவன் இங்கே ஏற்படுத்தினாரோ, எந்த நோக்கத்துக்காக உங்களுடைய போதகர் இந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை தேவன் வருகிற நாட்கள்ல இந்த நாட்கள் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்கள், தடைகள் எல்லாவற்றையும் அவர் உடைத்து போட்டு அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செஞ்சு முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு எண்ணம் இருக்கணும். ஆமென். தேவ திட்டம் என் வாழ்க்கையில முடிகிற வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை நான் முடித்தேன்ங்கிறான். அவன் சொல்றான், என்னுடைய ஃபினிஷிங் லைனுக்கு நான் வந்துட்டேன். ஆமென். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இதுதான் என் ஃபினிஷிங் லைன், இதுதான் என்னுடைய ஓட்டத்தின் முடிவு. ஆமென். அந்த ஓட்டத்தின் முடிவுக்குள்ள நான் வந்துட்டேங்கிறத அவன் புரிந்து கொண்டான். இன்னைக்கு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், தேவன் என்னை அழைத்ததின் நோக்கம் நிறைவேறாம என் வாழ்க்கையில என் ஜீவன் போகாது. அவர் அழைத்ததின் நோக்கம் நிறைவேறாம என் ஜீவன் போகாது. அவர் அழைத்ததின் நோக்கம் நிறைவேறாம இந்த சத்துரு என்ன மேற்கொள்ள முடியாது. அவர் அழைத்ததின் நோக்கம் நிச்சயம் என் வாழ்க்கையில நிறைவேறும். பலவீனமோ, வியாதியோ, நோயோ, கடனோ, பிசாசோ அந்த நோக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும்படி ஆண்டவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து மோசேட்ட சொல்றாரு, போங்க நீ போய் ஜனங்களை எல்லாத்தையும் கானானுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு. இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வரும் பொழுது அவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது பார்வோன் சொல்றான், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, அவர்கள் வனாந்தரத்தில் திகைத்து திரிகிறார்கள். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் அதனுடைய 14வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்தில் திகைத்து திரியும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார் சொல்லுங்க? இல்ல.
அவர் அழைத்ததின் நோக்கம் என்னன்னா, ஆமென், நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும், நீங்கள் கானானுக்குள் இருக்க வேண்டும், நீங்கள் செழிப்புக்குள்ள இருக்க வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்க வேண்டும், வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் அழைத்தார். ஆனால் ஆமென், பார்வன் சொல்றா, இந்த வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. தேவ திட்டம் அவர்கள் கானானுக்குள் போகணும், தேவ திட்டம் அவர்கள் வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்கணும். ஆனால் பார்வன் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் திகைத்து திரிகிறார்கள், இந்த வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லி. இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கலாம் இந்த பிரச்சனை என்னை அடைத்து வைத்திருக்கிறது, இந்த சூழ்நிலை என்னை தடுத்து வைத்திருக்கிறது, என்னால் அடுத்த லெவலுக்குள்ள போக முடியல, அடுத்த சூழ்நிலைக்குள்ள போக முடியல, என்னால் அடுத்த ஒரு ஜெப லைஃபுக்குள்ள போக முடியல, என்னால ஊழியம் செய்ய முடியல, என்னால தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியல. நீங்க நினைக்க வேண்டாம், உங்களுக்காக வழிகளை திறக்கிற ஒரு ஆவியானவர், உங்களுக்காக பாதைகளை திறக்கிற ஒரு ஆவியானவர். எந்த வனாந்தரம் அடைத்து போட்டதோ அந்த வனாந்தரத்தில் வழியை திறக்கிறவர், எந்த செங்கலை தடுத்து நிறுத்தினதோ அதே செங்கடத்தில் வழியை உண்டாக்கின ஒரு ஆவியானவர் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரம் அடைத்து போட்டது. பார்வன் சொல்றான், அவங்கள வனாந்தரம் அடைத்து போட்டது, அவர்கள் திகைத்து திரிகிறார்கள், அவர்களால் வாக்குத்தத்தத்துக்குள்ள போக முடியாது. அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, ஆமே, ரெண்டு புறமும் மலைகள் இருக்கிறது. அவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்யணும் என்று சொல்லி தெரியாமல் ஆமே திகைத்து கொண்டிருக்கிறார்கள். பார்வன் அப்பொழுது சொல்றா, நான் பின்தொடர்வேன், பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமே ஸ்தோத்ரா. கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் அவங்க வாழ்க்கையில நடக்கும். தேவ திட்டம் அவங்க வாழ்க்கையில நடக்காது, நான் நினைச்சதான் நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதே வனாந்தரத்தில் அதே செங்கடல்ல ஒரு பாதையை திறந்து அவர்களை அக்கறைக்கு கொண்டு போய் அவர்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆவியானவர் மேக ஸ்தம்பத்திலேயோ அக்கினி ஸ்தம்பத்திலேயும் கூடவே இருந்தது போல உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆவியானவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு பிரிவது இல்லை. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வனாந்தரங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை மாறாவின் அனுபவங்கள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற ஆவியானவர் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் எந்த சத்துருவின் இஷ்டத்துக்கோ, எந்த அசுத்தாவின் இஷ்டத்துக்கோ, எந்த வியாதியின் இஷ்டத்துக்கோ அவர் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆவியானவர் என் கூட இருக்கிறார், அவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், வேதனைகள் வரும், எல்லாம் வரும், ஆனால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எல்லாமே வரும். ஆண்டவரே சொன்னாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. அமேஸ்வரன் அவர் சொல்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அமேஸ்வரன், நான் ஜெயித்த, நான் உன் கூட இருக்கிற, நீயும் ஜெயிப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறாத படிக்கு இருக்கிற அந்த தடைகளை உடைக்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், வெறுமை, ஒழுங்கின்மைனா தேவன் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேராக போக விடாத படிக்கு இருக்கிற தடை. இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம், வெறுமை. இந்த பூமியானது வெறுமையா இருந்தது. இந்த வெறுமை என்று சொல்லி நம்ம என்னவென்று வாசித்தோம் அப்படின்னா, இந்த நிரப்ப வேண்டிய இந்த பூமியானது அல்லது நிரப்பப்பட வேண்டிய இந்த பூமியானது இப்பொழுது எம்டியா இருக்கிறது. இந்த பூமியை தேவன் மனுஷனுக்காக உண்டாக்குகிறார். ஆனால் இந்த பூமியை நிறைவுக்கு போக விடாமல் நிரப்பப்பட வேண்டிய இந்த பூமி இப்பொழுது எம்டியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்தா இப்படி சொல்றேன், தேவன் உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள் எல்லாம் அது வெறுமையா இருக்கிறது. அதை நிரப்பும்படிதான் ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பலவீனனை பலவானாய் மாற்றும்படி, சுகவீனனை சுகமுள்ளவனாய் மாற்றும்படி, கடன்காரனை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும்படி, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் தடைப்பட்டு இருக்கிறவனை முன்னோக்கி போக விடும்படி, அபிஷேகத்தில் அடுத்த லெவலுக்குள்ள போக விடும்படி, குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கு பதிலாக இருக்கிற வெறுமைகளை மாற்றும்படி, சமாதானத்துக்கு விரோதமாய் இருக்கிறவைகளை மாற்றும்படி, ஆமென் ஸ்தோத்திரம். வெறுமையாய் இருக்கிற இந்த பூமியை, வெறுமையாய் இருக்கிற உங்க குடும்பத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் மாற்றும்படிதான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் எதெல்லாம் வெறுமையாக்கி வைத்திருக்கிறானோ, இன்னைக்கு ஆவியானவர் அந்த வெறுமையை அவர் ஜீவனால நிரப்பும்படி, ஆவியானவர் நிரப்பும்படி, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வெறுமை என்கிற பாத்திரத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் வந்து அந்த வெறுமையை நிறைவாக்கி கொடுக்க போகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையாக்கி வைத்திருக்கிறார், உங்களுடைய பினான்சியல வெறுமையாக்கி வந்து வைச்சிருக்கிறானா, உங்க சரீர சுகத்தை வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, உங்க குடும்பத்தை வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, உங்க வாழ்க்கையை வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, உங்க ஃபியூச்சரை வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, உங்க ஆசீர்வாதங்களை வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, உங்க ஊழியங்களை வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, அடுத்த லெவலுக்குள்ள போக விடாதபடிக்கு, கிராமங்களுக்குள்ள போக விடாதபடிக்கு, ஆமென், சில குடும்பங்களுக்குள்ள போக விடாதபடிக்கு, சில குடும்பத்துக்காக ஜெபிக்கிற உங்களை அந்த குடும்பத்துல வெறுமையாக்கி வைத்திருக்கிறானா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வெறுமையை நிறைவாக்கும்படிதான், அந்த வெறுமையை மாற்றி போடும்படிதான், ஆமென், நான் இறங்கி வந்திருக்கிறேன். இந்த நாள் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வெறுமையை மாத்துகிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துரு எதெல்லாம் எடுத்து போட்டு உங்க வாழ்க்கையில வெறுமையாக்குனானோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையை எடுத்து உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே எடுத்து போட்டானோ, அதை மீண்டும் ஃபில் பண்ணுவதற்காக, நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஆமென். நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் இருக்கிற ஜெப ஜீவியத்தை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் முன்னாடி இருந்த உபவாச நாட்களை இழந்துட்டேன், முன்ன இருந்த வைராக்கியத்தை இழந்துட்டேன், முன்ன இருந்த ஊழிய பாரம், முன்ன இருந்த ஊழிய வாஞ்சை, முன்ன இருந்த ஜெப வாழ்க்கை, ஆமென், ஆமென், ராஜாமங்கள்ல ஜெபித்தது, அதிகாலையில ஜெபித்தது, ஆமென், ஊழியத்துக்காக ஓடினது, கிராமங்கள்ல நடந்து திரிந்தது, கிராமங்கள்ல நடந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதை எல்லாம் வச்சு இழந்து ஏதோ ஒரு வெறுமையை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம், அந்த வெறுமையை மாற்றும்படியாக தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, நான் பிரயாசப்படுகிறேன், ஆனா என் பிரயாசத்தின் பலன் இல்ல, நான் கடுமையா உழைக்கிறேன், ஆனால் ஆமென், பணங்கள் கையில சேர மாட்டேங்குது, ஆமென், கடன் மேல கடனாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு நிறைவுக்குள்ள என்னால போக முடியல, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது அப்படியே தான் இருக்கிறது, பிரயாசத்தின் பலன் அனுபவிக்க முடியல, என்னால அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வெறுமையை நிறைவாக்கும்படியாதான், அந்த வெறுமையில ஒரு ஜீவனை கொடுக்க அவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, அந்த வெறுமையோல் அந்த வெறுமையை நிறைவாக்கும்படி ஹீப்ரூல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வெறுமைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிணைதல். ஆமென். வெறுமையை நிறைவாக்கும்படி அந்த வெறுமையோடு கூட ஆவியானவர் இணைஞ்சு, ஆமென், அந்த வெறுமையை அவர் நிறைவாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆவியானவர் உங்க கூட இணையும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை அது மாறும். அல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவான ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, ஆமென், நிறைவான ஆவியானவர் உங்க சரீரத்தில் வரும் பொழுது, உங்க சரீரத்திலேயோ உங்க வாழ்க்கையிலேயோ எதெல்லாம் குறைவு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் சரீர உறுப்பு இவ்வளவுதான் வேலை செய்யுது, 50% தான் வேலை செய்யுது, ஆமென், 25% தான் வேலை செய்யுது, அது முழுமையா வேலை செய்ய மாட்டேங்குது, என்னால முன்ன மாதிரி ஆமென் ஓடி ஆடி வேலை செய்ய முடியலைன்னு நினைக்கலாம். இன்னைக்கு இந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அந்த குறைவானது அது நிறைவாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, ஆவியானவர் வந்தா என் வாழ்க்கை மாறும்? கடந்த நாட்கள்ல போன மாதத்துல ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்க ஆமென், ஆவியானவர் ஆமென்
நான் பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், கரத்தை, ஆமென், அந்த பலவீனப்பட்ட அந்த கரத்தை நான் தொடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். நானும் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்க முடியல, நல்ல க்ரௌடு. நான் ஸ்டேஜில் இருந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்போ ஒரு சகோதரி, ஆமென், ஸ்தோத்திரம், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், நான் கீழே விழுந்து என்னுடைய இந்த சுண்டு விரல் அப்படியே மடங்கி பயங்கர பெயின். ஆமென், சில மாதங்களாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகலை, ஹாஸ்பிட்டல் போவதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமென், ஆவியானவர் அந்த ப்ரேயரில் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென், அந்த கரத்தை நான் தொடுறேன், அந்த வலது கரத்தை நான் தொடுறேன்னு சொன்ன உடனே அவங்க கரத்தில் ஒரு கை பின்னாடி இருந்து இப்படி ஒரு தட்டு தட்டிச்சான். அல்லேலூயா. அவங்க திரும்பி யாரும் கூப்பிடுதாங்களோன்னு சொல்லி திரும்பி பார்த்தாங்களா, யாருமே கூப்பிடல, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த தட்டுன ஸ்பாட்லேயே அந்த வலி சரியாயிடுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி ஒரு சகோதரி, ஆமென், வருடக்கணக்காக அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்திருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொன்னாரு, உன் த்ரோட்ல, ஆமென், நான் கரத்தை வைக்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பல மாதங்களாக இருந்த, வருடங்களாக இருந்த தைராய்டு ஸ்பாட்ல ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டார். அல்லேலூயா. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்குள்ள வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ, அது எல்லாம் வச்சியோ அவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆவியானவர் வெறுமையை மாற்றுவதற்கு அவர் நம்ம கூட இணைகிறார். அவர் நம்ம கூட இணையும் பொழுதுதான், ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், வெறுமைகள் மாற ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், இன்னும் ஹீப்ரூல வாசிக்கும் பொழுது அவர் நம்ம கூட வந்து தங்கி இருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஏதோ வந்த ஒரு நாள் செஞ்சு போனேன் கிடையாது. அவர் நிரந்தரமாய் நம்ம கூட தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும், ஆமென், அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சத்துரு எடுத்து போட்டு உங்க வாழ்க்கையை வெறுமையாகவே வச்சிருக்கிறானோ, நீங்க வருடக்கணக்கா நீங்க அந்த வெறுமையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமென், சில நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்க அந்த வெறுமை ஃபில் ஆகிறத மாதிரி இருக்குது, நிறைவாய் மாறுகிறத மாதிரி இருக்கிறது, மாற்றம் வருகிறத மாதிரி இருக்கிறது. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே அது மறுபடியும் வெறுமையாய் மாறி விடுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட தங்கி இருக்க போகிறேன். நான் உன் கூட நிரந்தரமா தங்கி இருந்து உன் வெறுமையை நான் நிறைவாய் மாற்றி கொடுக்க போகிறேன். இனி உன் வாழ்க்கையில நீ வெறுமையை பார்க்க போகிறது அல்ல. இனி உன் வாழ்க்கையில நீ, ஆமென், சோதர, குறைவை பார்க்க போகிறது அல்ல. அவர் தங்கி இருந்து உங்க கூடவே தங்கி இருந்து, ஆமென், உங்க சரீரத்தில் இருக்கிற குறைவை அவர் மாற்ற போகிறார். வீடுகளில் இருக்கிற குறைவை மாற்ற போகிறார். எந்த எந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ, எந்த எந்த காரியத்தில் வெறுமையா இருக்கிறதோ, அந்த காரியத்தில் இதோ ஆவியானவர் இப்பொழுது நிறைவை கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். ரைட் நவ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இதோ நிறைவு உண்டாகிறது. இதோ ஒரு நிறைவு உண்டாகிறது. வெறுமை நிறைவாய் மாறுகிறது. இப்பொழுது ரைட் நவ, இப்பொழுது, இப்பொழுது எல்லா வெறுமைகள், எல்லா வெறுமைகள், எல்லா வெறுமைகள், எல்லா வெறுமைகள், எல்லா வெறுமைகள், எல்லா குறைவுகள், எல்லா சரீர உறுப்புகள்ல காணப்படுகிற குறைவுகள், வீடுகள்ல காணப்படுகிற குறைவுகள், வருமானங்கள்ல காணப்படுகிற குறைவுகள், இப்பொழுது அது நிறைவாய், அது நிறைவாய், அது நிறைவாய் மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரயாசப்பட்டதின் பலனை நான் உனக்கு நிறைவாய் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அழகா இருக்க வேண்டிய இந்த பூமியை, ஆமென், அந்த பூமியோட நோக்கத்துக்குள்ள போக விடாமல், அந்த அழகுக்குள்ள போக விடாமல், அந்த நோக்கத்தை அடைய விடாமல் ஒழுங்கின்மையாய் மாற்றி வச்சிருந்தான். ஆமென். இந்த பூமியை நிறைவாக விடாமல், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த பூமியை, ஆமென், என்ன என்ன காரியத்தால நிரப்பணுமோ அந்த நிறைவுக்குள்ள போக விடாம இந்த பூமியை எம்டியாக்கி வச்சிருந்தா. ஆனா ஆவியானவர் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த ஜலத்தின் மேல், இந்த பூமியின் மேல் அவர் அசைவாட தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமே ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம், ஆழத்திலே இருள் இருந்தது. ஆமே ஸ்தோத்திரம், ஆவியானவர் ஆமீன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனா உள்ள ஆழத்துல என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல இந்த இருள் தான் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தடையாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நான் வேதாம கல்லூரி படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடத்துக்கு அப்புறம் படிப்புக்கு எனக்கு டச் விட்டு போய் 8-9 வருடத்துக்கு அப்புறம் நான் வேதாகம கல்லூரி போகிறேன். முதல் வருடம் நான் படிக்கும் பொழுது எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில், எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில். எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே நீங்க அழைச்சுதான் நான் ஊழியத்துக்கு வந்தனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து விட்டது. ஏன்னா ஒன்று எக்ஸாம்ல போய் ஆன்சரை மாற்றி எழுதி வச்சிருவேன், அல்லது அங்கே எக்ஸாமுக்குள்ள போன உடனே ஆன்சர் எல்லாம் மறந்துடும். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஆமே நான் ஆண்டவர்கிட்ட வந்து அப்படியே பெட்டில் உட்கார்ந்து அழுகுறேன். ஏன் ஆண்டவரே என்னால் ஏன் ஜெயிக்க முடியலை, என்னால் ஏன் தோல்வியை தான் பார்க்க முடியுதுன்னு கேட்டபொழுது ஒரு வார்த்தை சொன்னார், உன் இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஸோ இந்த உன் இருதயத்தின் ஆழத்தில் சில கசப்பு இருக்குது, சில பெருமை இருக்குது, நீ அதெல்லாம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. நீ டெய்லி வேதத்தை 5 அதிகாரம் ரீட் பண்ணிட்டு நீ உன்னுடைய கிளாஸுக்கு போ அல்லது எக்ஸாமுக்கு போன்னு சொல்லி ஆண்டவனோட கூட பேசினார். அப்போ நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அமேஸ்வரம் மணிக்கணக்காக உட்காந்து நான் சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கல, ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அடுத்து நான் புக்கை ஒரு முறை ரீட் பண்ணாலே போய் ஆன்சரை எழுதுவதற்கு தேவையான ஞானத்தை தந்தா. நெக்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹை மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த இருள் என்ன செய்யும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை மறைத்து வைக்கும். அல்லேலூயா. இருட்டில் இருக்கிற நமக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. தெரியாது. இருட்டில் இருக்க நமக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் லைட்டை போடுமோ, இல்லைனா ஏதாச்சும் டார்ச் லைட் எடுத்துட்டு வா அப்படிமோ, இல்லை மொபைல் லைட்டை ஆன் பண்ணும்போ. இந்த இருளுக்கு முதல் அர்த்தம் என்னன்னா, காரியங்களை மறைச்சு வைப்பது தான் இந்த இருளோட முதல் வேலை. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா. காரியங்களை அல்லது நன்மைகளை, நம்முடைய சுகத்தை, விடுதலையை மறைச்சு வைப்பது தான் இருளுடைய முதல் வேலை. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த இருள் என்ன செய்யும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த இருள் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அது அழிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இருள் முதலாவது காரியங்களை மறைச்சு வைக்கும். இரண்டாவது, இந்த இருள் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய நன்மைகளை அல்லது சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை அது அழிக்கிறதா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இந்த உறுப்பு கெட்டு போய் விட்டது, இந்த உறுப்பு செயல் இழந்து விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மேல் இருக்கிற அந்த இருளானது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சரீர உறுப்பை அது பலவீனப்படுத்தி அதை அழித்து போடுகிறதா இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இருள் ஏதோ ஒரு பகுதியில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய சரீர சுகத்துல இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல இருக்கலாம், அல்லது நம்ம நன்மையை பார்க்க விடாதபடிக்கு, அல்லது நம்ம வெளிப்பாடுகளை பார்க்க விடாதபடிக்கு ஆமென் ரகசியங்களை மறைத்து வைக்கிறதா இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோதரர், இந்த இருளுக்கு முதல் அர்த்தம் ஆமென் மறைத்து வைப்பது. இரண்டாவது, அழிக்கிறது, இந்த இருளுடைய வேலை. மூணாவது, ஆமென் சோதரர், அதோடைய கட்டுப்பாட்டில் நம்மளை வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல சத்தமா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இருளுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? மறைத்து வைக்கிறது, அழிக்கிறது, கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாத்தி இந்த பூமியை என்ன செஞ்சு விட்டது அப்படின்னா, அந்த இருள் ஆமென் சொல்லும் இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லா அழகையும் மறைத்து, இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா.
உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்றேன, நம்ம ஏரியா பாஷையில சொல்றேன, ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவனை என்ன செய்ய அப்படின்னா, அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாவற்றையும் என்ன செய்யும் சொல்லுங்க, அழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கு என்னுடைய சகோதரன் சர்ச்சுக்கு நான் ரொம்ப போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரி என்கிட்ட ஜெபிக்க வந்தாப்புல. அந்த பொண்ணுக்கு வயசு 30 வயசு தான். அந்த பொண்ணு என்கிட்ட ஜெபிக்க வரும்பொழுது நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் அப்படின்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனாவது வயசு? 30வது வயசு. நாளைக்கு தான் எனக்கு 30வது வயசு பிறகு பாஸ்டர், நாளைக்கு தான் எனக்கு கல்யாண நாள்னு சொல்றாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது 3 காரியத்தை ஆண்டவனுக்கு உணர்த்துற அந்த காரியத்தை சொன்ன பொழுது, ஆமா பாஸ்டர், ஆமேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் உனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் அதை ஏத்துக்கிட மாட்டேன், நான் நம்பல, ஆனா இன்னைக்கு நான் அதை நம்புறேன் பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. ஜெபிச்ச உடனே ஸ்தோத்திரம், அவங்க கீழே விழுந்தாங்க. அடுத்து எந்திரிச்சு சொன்னாங்க, பாஸ்டர் நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவனை என்ன செய்யுது அப்படின்னா, அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் சரீர உறுப்புகள் எல்லாவற்றையும் அழித்து அவனை பலவீனப்படுத்தி அப்படியே அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இருளானது என்பது நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறதா இருக்கிறது, அழிவுக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறதா இருக்கிறது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறதா இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு தோணும் ஆலயத்துக்கு போவதுக்கு விருப்பம் வராது, சில நேரத்தில் ஜெபிப்பதற்கு விருப்பம் வராது, சில நேரத்தில் ஊழியத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் வராது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆவி நம்ம வாழ்க்கையில நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் புரியுத மாதிரி சொல்றேன். எவிரு குறித்து நமக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? எவிரு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். எவிருடைய மகள் என்ன செஞ்சா? மரித்து போனா. எவருடைய மகள் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுதுதான் எவீரு ஆண்டவரை தேடி போகிறார். எவீரு ஆண்டவரை தேடி போகும் பொழுதுதான் ஆண்டவரை போய் கூப்பிடுறாரு, என் வீட்டுக்கு நீங்க வரணும், என் மகமேல் கரத்தை வச்சு ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே இயேசு நான் வாரேன்னு சொல்லி வந்துட்டார். வரும்பொழுதுதான் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சந்திக்கிறார் இடையில. சோ கொஞ்சம் தாமதமான உடனே எவீருடைய மகள் என்ன செஞ்சாள்? மரித்து போய் விட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எவிருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒளி அல்லது வெளிச்சம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஒளி வெளிச்சம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த மரணம் என்கிற இருள் அவருடைய மகளை மேற்கொள்ளவில்லை. ஆனா எப்போ மகளை விட்டு இவன் பிரிஞ்சு வந்தானோ அப்பொழுது வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இருள் 3 காரியங்களை செய்கிறது. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை மறைச்சு வைக்கிறது. இரண்டாவது அது அழிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது அதோடைய கண்ட்ரோலை நம்மளை வைத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட பூமியை தான் ஆண்டவர் அழகுபடுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த பூமியில இந்த 3 காரியம் இருக்கிறது. ஒன்னு நோக்கம் நிறைவேற விடாமல் தடுக்கிற காரியம், இரண்டாவது வெறுமையாய் வைத்திருக்கிற காரியம், மூன்றாவது இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிற காரியம். புரியுதா? முதல் காரியம் என்னது? நோக்கம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நோக்கத்தை நிறைவேற விடாமல் தடுக்கிற காரியம். இரண்டாவது வெறுமையாக்கி இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து வெறுமையாக்கி வைத்திருக்கிற காரியம். மூணாவது அதுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தான் நம்ம முக்கியமான காரியத்துக்குள்ள வரப்போகிறோம். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இப்போ இந்த ஜலத்துக்குள்ள, இந்த பூமி முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அப்படிதானே? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. பசிக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பூமியானது ஆமென் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த ஆமென் நிறைவா இருக்கிற இந்த தண்ணீருக்கு நடுவுல ஆமென் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பூமியை ரெண்டாய் ஆமென் பிரிக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, உள்ள இருக்கிற அந்த இருள் ஆமென் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது. இந்த கண்ட்ரோல, இந்த இருளை அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி இந்த பூமியை அவர் ரெண்டாய் பிரிக்கிறார். ஆமென். வெளியே இருக்கிற ஆவியானவர் இப்பொழுது இந்த தண்ணீருக்குள்ள வருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாம் அனுமதிக்கும் பொழுது, ஆவியானவரை நம்முடைய சரீரத்துக்குள்ள அனுமதிக்கும் பொழுது, ஆவியானவரை நம்முடைய குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த இருளிடம் இருந்து அவர் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நம்ம மேல இருக்கிற ஆவியானவர், ஆமென், சரீரத்தில் அனுபவிக்கிற ஆவியானவரே, ஆமென், சபையில அனுபவிக்கிற ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆமென். ஜலத்து மேல அசைவாடுகிற வரைக்கும் ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க, இல்ல. ஆனா இப்போ ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மேல அசைவாடுன ஆவியானவர் இப்போ ஆமென் உள்ள செயல்பட ஆரம்பிக்கிறார். உள்ள வந்த பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பூமியை ரெண்டாய் பிரிக்கிறார். ஆமென். தண்ணீரை ரெண்டாய் பிரிக்கிறார். வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். வெளிச்சம் வந்த பொழுது இந்த பூமியில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவர் செடி கொடிகளை உண்டாக்க ஆரம்பித்தார். ஆமென். பறவைகளை உண்டாக்க ஆரம்பித்தார். மிருக ஜீவன்களை உண்டாக்க ஆரம்பித்தார். அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. ஆமென். எப்போ நல்லதுன்னு கண்டார்? ஆவியானவர் உள்ளே வந்த பொழுதுதான் நல்லது என்று கண்டார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயுல இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, மத்தேயு 23:27 அவர் சொல்லுகிறார், ஆமென், ஆமென், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெளியில நல்ல வெள்ளையா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா ஆமென் அசுத்தங்கள் இருக்கும். இந்த அசுத்தம் மாறணும் அப்படின்னா, இந்த அலங்கோலம் மாறணும் அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரணும். ஆவியானவருடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுதுதான் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்கள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தாவிகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற, நம்முடைய ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருக்கிற, ஒரு நோக்கத்தை நோக்கி போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற அவைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆலயத்துக்கு வரும், நல்ல ஜெபிப்போம், நல்ல பிரசன்னத்தை அனுபவிப்போம், நல்ல அந்நிய பாஷையில பேசுவோம். ஆனா வீட்டுக்கு போன உடனே அடுத்து நம்முடைய ஜெபம் என்ன செஞ்சிரும்? குறைஞ்சிரும். ஆனா ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாம் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல, அவர் கூட இருக்கிற அந்த ஐக்கியத்துல எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சோதரா, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு வேலைக்கு போகும் பொழுது ஆவியானவர், நான் வேலைக்கு போகிறேன், என் கூட வாங்க, நான் வேலை பார்க்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு தேவையான ஞானத்தை தாங்க, என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்லி நாம் ஆவியானவர் துணைக்கு கூப்பிட்டு கொண்டு போகும் பொழுது அந்த இடங்கள்ல ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவசர அவசரமா கிளம்பி நம்ம ஜெபிக்காம கூட நம்ம போனோம் அப்படின்னா அங்க ஆவியானவர் கிடையாது, அங்க யார் இருப்பா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருட வனாந்தர பிரயாணத்துல அவங்க ஜெயமாய் கானானுக்குள்ள போவதற்கு காரணம் ஆவியானவர் மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் கூடவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்துல பகல்ல பயங்கர சூடா இருக்கும். அல்லேலூயா. பயங்கர சூடா இருக்கும். நைட்டு பயங்கர குளிரா இருக்கும். அது போக அங்க விஷப்பூச்சிகள் நிறைய உண்டு, நிறைய புயல் காற்றுகள் வீசும், இப்படி நிறைய ஆபத்துகள் உண்டு. ஆனா எந்த ஆபத்தும் அவர்களை சேதப்படுத்த விடாதபடிக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, எதுவுமே மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆவியானவர் 40 வருடம் அவர்களை வனாந்தரத்தில் வெற்றியாய் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா.
அப்ப ஆவியானவர் நம்ம கூட வந்தார் அப்படின்னா, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள், நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஆவிகளிடம் இருந்து அவர் நம்மளை பாதுகாத்து அவர் அழைத்ததின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம சபைக்குள்ள இருந்தும் இன்னைக்கு நிறைய பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்னா, நிறைய நேரத்துல ஆவியானவரை விட்டுட்டு நம்ம தனியா போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு வந்தா ஜெபம் பண்ணுவோம், அல்லது கேர்சல்ல ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஆனா தனிப்பட்ட விதத்துல தனிப்பட்ட சூழ்நிலையில ஆவியானவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பண்றோமா? ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறோமா? ஒரு பிரச்சனைனா ஆவியானவரை இந்த பிரச்சனையில என்ன செய்ய, நீங்க தான் இந்த பிரச்சனையில எனக்கு உதவி செய்யணும், உதவியை கேட்கிறோமா? பலவீனம் வரும் பொழுது ஆவியானவரை எனக்கு இந்த பலவீனத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவரை கேட்கிறோமா? ஆமென். ஒரு இடத்துக்கு போகும்போது, பிரயாணப்படும் பொழுது ஆவியானவரே என் கூட நீங்க வாங்கன்னு சொல்லி கேட்கிறோமா? வீட்டுல போய் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என் வீட்டுல நீங்க தங்கி இருங்க, நீங்க தான் என் வீட்டுல ஆமென் வாசம் செய்யணும் என்று கேட்கிறோமா? ஆமென். பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என் பிள்ளை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும், என் பிள்ளை கூட நீங்க இருக்கணும், என் பிள்ளை நல்ல பிள்ளையா வளரணும், கீழ்ப்படுகிற பிள்ளையா வளரணும், நல்ல ஜெபிக்கிற பிள்ளையா வளரணும், நீங்க கூட இருந்து அவனை வழி நடத்துங்க ஆவியானவரை கேட்கிறோமா? நிறைய நேரத்தில் ஆவியானவரை வெளியில வைத்துக் கொள்ளுகிறோம். அதனாலதான் நமக்குள்ள சில இருள்கள் வருகிறது, சில இருளின் ஆவிகள் வந்து ஆமென் நம்மளை, நம்முடைய குடும்பத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ, அப்ப ஆவியானவர் நம்முடைய வீட்டுல ஸ்டே பண்ண வச்சோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியுமா? ஆமென். நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆவியானவரை செயல்பட வச்சோம்னா பிசாசு வர முடியுமா? நம்முடைய பிரயாணங்கள்ல ஆவியானவர் கூட வந்தார்னா பிசாசு நம்ம தொட முடியுமா? நம்முடைய பிசினஸ்ல ஆவியானவரை துணைக்கு கூப்பிட்டா அப்படின்னா அங்க பிசாசு ஏதாச்சும் கை வைக்க முடியுமா? இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஜலத்தின் மேல் இருக்கிற வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆமென் ஜலத்திற்குள்ள வந்த பொழுது அலங்கோலமாய் இருந்த இந்த பூமியை அவர் அழகாய் மாற்றினார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியை பிசாசால ஆமென் அலங்கோலமாய் மாற்ற முடியல. காரணம் ஆவியானவர் அழகாய் மாற்றினார். ஆமென். இத்தனை ஆண்டுகள் மாறிவிட்டது, இத்தனை வருடங்கள் வந்துவிட்டது, இத்தனை யுகங்கள் வந்துவிட்டது. ஆனாலும் இந்த பூமியை சத்துருவால ஆமென் பழையபடி ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாற்ற முடியல. இந்த பூமியை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் ஆவியானவர் இந்த பூமியில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், இந்த பூமியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் மூலியமாக என் மூலியமாக அவர் கிரியை செய்கிறபடினா இந்த பூமியை மறுபடியும் அவனால ஒழுங்கின்மையும் வெறுமைக்குள்ளே கொண்டு போக முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டார் அப்படின்னா பிசாசால ஆமென் நம்முடைய வாழ்க்கைய பழைய வாழ்க்கைக்குள்ள, பழைய பிரச்சனைக்குள்ள, பழைய அடிமைத்தனத்துக்குள்ள, பழைய சுபாவங்களுக்குள்ள அவனால கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம், அப்போஸ்தலருடைய புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்களேன். போதும். இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நமக்கு வெளியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 2வது 3வது வசனத்தை 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:2 இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. அல்லேலூயா.
கவனிங்க, 120 பேர் மேல் வீட்டறையில இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்து முதலாவது ஜனங்கள் இந்த 120 பேரை நிரப்பல. முதலாவது எதை நிரப்பினார் சொல்லுங்க? அந்த வீடு முழுவதையும். அல்லேலூயா. எதை நிரப்புகிறார்? வீடு முழுவதையும் நிரப்புகிறார். இப்ப இந்த வீடை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் இப்போ இவங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆமென், 3வது வசனத்துல தன் வாயை திறந்து அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது, ஆமென், ஆவியானவர் அக்கினியாய் அவருடைய நாவுல வந்து அமர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிற ஆவியானவர், இங்கே பேசப்படுகிற இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்கள் வாயை திறந்து அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது, இந்த வார்த்தை, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்போ இங்க வீடு முழுவதும் நிரப்பி இருக்கிற அந்த அக்கினி மயமான அந்த அபிஷேகமானது இந்த 120 பேர் வாய்களை திறந்த பொழுது இந்த அக்கினியானது அவங்க நாவுல வந்து அமர்ந்த உடனே அவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். தேவன் தங்களுக்கு தந்தருன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்போ ஆவியானவர் இந்த சபைக்குள்ள நிரம்பி இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா நம்முடைய நாவை திறந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அமைதியா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே ஏதாச்சும் நடக்குமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அழுத பிள்ளை தான். அல்லேலூயா, அப்படிதானே? சொல்லுங்க. அப்ப அமைதியா இருக்கிற வரைக்கும் ஆவியான நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரமாட்டார். ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியானவரை கூப்பிட்டால் மட்டும்தான் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். கூப்பிடாம வருகிறது யார் தெரியுமா? பிசாசு. ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அவர் எதிர்பார்க்கிறது நீங்க அவரை கூப்பிடணும், உங்க வாழ்க்கைக்குள்ள கூப்பிடணும், உங்க பிரச்சனைக்குள்ள கூப்பிடணும், உங்க சூழ்நிலைக்குள்ள கூப்பிடணும். ஆமென் என்று அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். அல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வருவார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சோம், ஆவியானவர் வரும்போது ஒரு பலன் கிடைக்கிறது என்று வாசிச்சோம். இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அந்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல வரும்பொழுது அலங்கார வாசலிலே ஒரு முடவன் இருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச பகுதி நான் வேகமா போறேன். ஆமென். 40 வயதுடையவன். ஆமென். 40 வருஷமாய் அவனுடைய கால்கள் ஆமென் எழுந்து நடக்காதபடிக்கு ஆமென் அவன் சப்பானியாய் ஆலயத்தின் வாசல்ல இருந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். 2வது அதிகாரத்தில் ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரும் யோவானோ ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த ஆலயத்தின் வாசல்ல இருக்கிற இந்த சப்பானியானவன் இந்த பேதுரு யோவானை பார்த்து ஆமென் ஏதாயிலும் தா என்று சொல்லி அவன் கையேந்தி பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா. பேதுரு சொல்றான், என்கிட்ட பொன்னும் இல்லை, சொல்லுங்க, பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என் பாக்கெட் எம்டி தாங்கிறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறான். ஆனாலும் அவன் கரத்தை பிடித்துக்கிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, ஆமே, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது அவனுடைய கால்களும் கரடுகளும், அல்லேலூயா, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். இந்த கால் பலன் இல்லாம தான் அவனால நிக்க முடியல. ஆனா பலன் வந்த பொழுது கவனிங்க, 1வது அதிகாரத்தில் அவன் கேள்விப்பட்டான் ஆவியானவர் வரும்பொழுது பலன் உண்டாகும் என்று சொல்லி. 2வது அதிகாரத்தில் அந்த பலனை பெற்றுக்கொண்டான். 3வது அதிகாரத்தில் போய் ஆமென் பலன் இல்லாதவனுக்கு போய் அந்த பலனை அவன் கொடுக்கும் பொழுது அவன் எழுந்து நின்று ஆமென் கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். ஆமென். இவன் பெற்றுக்கொண்ட பலத்தை, இவன் பெற்றுக்கொண்ட ஆவியானவரே பலவீனப்பட்ட ஒருத்தனுக்கு கொடுக்கும் பொழுது எந்த ஆவி அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை பலவீனமாய் வைத்திருந்ததோ ஆமென் ஸ்தோத்திரம், அந்த மனிதனுக்குள்ள ஆவியானவர் போன பொழுது அந்த அசுத்த ஆவியானவர் விட்டு வெளியே போனது.
இப்போ அவன் எழுந்து நின்றான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் உள்ள போன உடனே 40 வருட பிரச்சனை, ஆமென், ஆவியானவர் உள்ள போன உடனே, ஆமென், அங்க இருக்கிற அந்த பலவீனத்தை மாத்தின பொழுது இவன் கொதித்து எழும்பி பேதுரும் யோவானு கூட அவன் ஆலயத்துக்குள் போனான். அல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுகிறாங்க, இவன் வாசலில் இருந்து பிச்சை எடுத்து கொண்டவன் தானே ராமேஸ்வர் என்று ஆச்சரியமானார்கள். நான் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறேன், சில அற்புத அடையாளங்களை பெற்று சில கூட்டங்கள் சபைக்குள்ள வரப்போகிறது. ராமேஸ்வரா, சபையில ஊழியம் செய்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் சில அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக ஆவியானவர் சில குடும்பங்களுக்குள்ள அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். அவர்கள் உங்களோடு கூட ஆலயத்துக்கு வருவார்கள். நீங்கள் வெறும் கையாய் ஆலயத்துக்குள்ள வரமாட்டீர்கள். இதுவரைக்கும் வெறும் கையாய் ஆலயத்துக்குள்ள வந்தீர்கள். இனி ஆண்டவர் ஆமென் சாட்சிகளா அற்புத அடையாளங்களா சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இதுவரைக்கும் பார்க்காத அற்புத அடையாளங்கள் சபைக்குள்ள நடக்க போகிறது. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், ஆமேஸ்வரா, இந்த வருகிற வருடத்துல இந்த நாள் முதல் கொண்டு சபைக்குள்ள அற்புத அடையாளங்கள் திரளாய் நடக்க போகிறது. ஆமென். உங்களை கொண்டுதான் நடக்க போகிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர், ஆமென், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையை விடுதலையாக்க போகிறார். அநேகருடைய சூழ்நிலையை மாற்ற போகிறார். அநேகரை அவர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குள்ள வர முடியாமல் இருந்த இந்த சப்பானியை ஆமென் ஆலயத்துக்குள்ள வர வச்சது போல் ஆமென் சில கூட்டத்தை அவர் சபைக்குள்ள கொண்டு வர போகிறார். ரஷடா ரகத்துரபலபலபா. இந்த சப்பானிக்கு ஆலயத்துக்குள்ள போவதுக்கு விருப்பம் தான். எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க வராங்க. ஆனால் ஆமென் இவனுடைய ஆமென் கால்களும் கரடுகளும் ஆமென் பலவீனமா இருக்கிறதுனால இவனால கால் ஒன்றி நிற்க முடியல. இவனால ஆலயத்துக்குள்ள போக முடியல. இந்த பலவீனம் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், ஊழியம் செய்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், சொல்றார், சில பலவீனப்பட்டவர்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் உங்களை வைத்து மாற்றி அவர்களை சபைக்குள்ள கொண்டு வந்து ஆமென் அவர்களை சாட்சியாய் அடையாளமாய் நிறுத்த போகிறார். எஸ், விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்களே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. ஆமேஸ்வரன், நான் பார்க்கிற இந்த விழா சைடுல இருந்து போராடுகிற ஒரு பலவீனத்தின் ஆவி அது இப்பொழுது விலகி போகிறது. அது இப்பொழுது விலகி போகிறது. ஆமேஸ்வரா, தேவன் ஒரு விடுதலையை இப்பொழுது சபையின் மேல கட்டவிழ்க்கிறார். அலங்கோலத்தை அழகாக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை எளிமை நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆமென். ஆவியானவர் உங்களை எப்படி தொடுகிறாரோ அப்படி நீங்க விட்டுருங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வர விடுங்க. விசேஷமாக ஊழியம் செய்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஊழியத்துல சப்போர்ட்டா இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல தான் அபிஷேகத்தை அளவில்லாமல் வைக்க போகிறார். ஒரு பலத்தை வைக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இங்க இருக்கிற சபைக்குள்ள இருக்கு. ஆமென். நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். எல்லாம் கண்களை மூடி, ஹல்லேலூயா, எல்லாம் கண்களை மூடி